ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த ஓய்நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் தேவனை நோக்கி பார்ப்போமா? சோத்திரம் பதாவே, சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம், வல்லமுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரே மை துதிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிற தேவனே, நேற்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்காய் யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமுள்ள தேவனே மை துதிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நானே உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிற தேவனே மை துதிக்கிறோம், எங்களை வல்லமை உள்ள தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், ஆளுகை செய்கிறவரே மை துதிக்கிறோம், எங்களுக்கா யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போல் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிற கிறிஸ்துவே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இம்மானுவேலே மக்கு சோதரம், எங்களோடு கூட இருப்பவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம். வார்த்தையில் உண்மையுள்ளவரே மக்கு சோதரம். அன்பு என்ன என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்த தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். ஜீவன் பலனானவரே மை துதிக்கிறோம், ஆளுகை செய்கிறவரே மை துதிக்கிறோம், எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். விடுவிக்கிறவரே மக்கு சோதர. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே நீ விடுதலை நாயகராய் விடுவிக்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிற நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் நீ இருக்கிறபடியா மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். வல்லமையான தேவனை மை துதிக்கிறோம், மகிமை நிறைந்த தேவனை மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். அப்பா யுத்தத்தில் வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே மை துதிக்கிறோம், அதிசயங்களின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், துதியில் பிரியப்படுகிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். எங்களுக்கா யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம் சோதரம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போல என்று சொல்லி வாக்களித்தவரே மை நோக்கி பார்க்கிறோம், மை நோக்கி பார்க்கிறோம், மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து சொல்லி இருக்கிறது. அப்பா எங்களை பிரகாசிக்கிற செய்கிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கா யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் புத்திர ஸ்வீகாரத்தை தந்த தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம், உன்னதத்தின் தேவனே சோதரம், வல்லமுள்ள தேவனே சோதரம், மகிமை நிறைந்தவரே சோதரம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரம், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே சோதரம்,
ஸ்தோத்திரம். துதியில் பிரியப்படுகிற தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே மக்கு சோத்திரம், எங்களோடு கூட இடைப்படுகிறவரே மக்கு சோத்திரம், சோத்திரம். ஆவியானவரே மக்கு சோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ரீமா லங்கா துரப ஷகரபலபா நீமா ரந்தரப கஷிக்க ரபலபா துரபலபரா துரா நீமா ரங்கா தெரிபல ரிபா ஷேக்கரபலபா துரபலபரபா துரஷிக்கரபலபா. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான வழியே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya. விடுவிக்கிற ஆவியானவரே மக்கு சோத்திரம். சுட்டரிக்கிற ஆவியானவரே மை துதிக்கிறோம். தெளிவின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பெரியவரே மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிறவரே மை துதிக்கிறோம். ஹalleluya. வானமும் பூமி விழுந்து போனாலும் உம்முடைய வார்த்தை விழுந்து போல என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி தோப்பனே, நன்றி தோப்பனே, நன்றி தோப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வானம் பூமி விழுந்து போனாலும் உம்முடைய வார்த்தை விழுந்து போகல என்று சொன்னவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், எங்களுக்கு முன்பு செல்கிறபடியா உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இருக்கிற இடங்களை எல்லாரும் சோத்திரம் சொல்லுமா. சற்று நேரம் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியா இருக்கிற இடங்களை வாய்கள் திறந்து எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவ ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன விடுவிக்கிற ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் இந்த இடத்துல எழுந்தருள போற கிருபைக்கா நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மோசேயோடு பேசின தேவன் நீர் எங்களோடு பேசும்படி அமாலா தூரபா ஷகா ரமலந்துரா லிபா ரக்கா ஷகா ரபலகா ருல்கா துரபலபர ஹந்து ரிபா லன்ஷிகாரா நீக ரமா ஷேக ரந்து ரப ஷேக ரமலா துரா. இன்று எங்களோடு நீ பேச போற கிருபைக்கா நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. பகல வெயிலாய் இரவில் நிலவாயில் எங்களை சேதப்படுத்தாதபடி நீ பாதுகாத்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோத்திரம், 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 சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்கா மக்கடாகுடி சோத்திரப்பா. வானம் அந்த சிங்காசனம் பூமி மத பாதப்படி என்று சொன்னவரே, மத பாதப்படியில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்கா மக்க நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த நாள் முழுவதும், கடந்த நிமிஷம் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஒரு சேதமான காலபடி ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட்டி சேர்த்தீரே மக்க நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்தினீரே மக்க நன்றி, எங்களை அற்புதமாய் நடத்தினீரே மக்க நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களின் தேவனாய், நீ அற்புதத்தின் தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் நீ எழுந்துள்ள கிருபைக்கா மக்க நன்றி என்று சொல்லுகிறோம். அக்கா ரபா நீ கலந்தரபா கசேகா ரீமா லதுரபா. நான் பிரசவமாகும் எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்களை ஆசீர்வதித்தவரேக்கா மக்க நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த நாள் முழுவதும், கடந்த நிமிஷம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் போன எல்லா இடங்களிலும்
உம்முடைய கிருபை எங்களை தாங்கினக்கா நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினக்கா நன்றி, உம்முடைய கிருபை எங்களை நடத்தினக்கா நன்றி, உங்கள் குடும்ப கிருபை எங்களை சுமந்தக்கா நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல நீர் எங்களை சுமந்து வந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற தகப்பனே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற தகப்பனே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தீமைக்கும் எங்களை ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்காதபடி உம்முடைய கரத்தில் ஏந்தி எங்களை பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபை முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதும் நீ பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்னியான சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை நீ வேகாதபடி நீ பாதுகாத்து கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களை விட்டு விலகாதபடி இதுவரை நடத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே தீமை ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக எந்த ஆயுதம் வாய்க்காத போக என்று சொன்னவர் ஆண்டவரே வாய்க்காதபடி ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தினீரே. ஆண்டவரே நல்ல சரீர சுகபல தந்தீரே, ஜீவனை தந்தீரே, கையம்பராசி ஆசீர்வாதத்தை தந்தீரே, போக்கல் வரத்தில் கூட இருந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை நீ காண செய்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இந்த சபை கூடுதலை ஆசீர்வாதத்தின்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. துவக்க முதல் முடிவிட பிரசன்ன வெளிப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஆரம்ப ஆண்டவரே பாடல் பகுதியில் இருந்து ஆண்டவரே வொர்ஷிப்பில் இருந்து ஆராதனை ஆண்டவரே செய்தியிலிருந்து காணிக்கை பகுதியிலிருந்து ஆண்டவரே சாட்சி பகுதியில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் தருவோம். நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய உன்னதத்தின் பலன் இந்த இடத்துல கடந்து வரட்டும். மாலா காந்துரபஷகரபலா நீக்க ரசிங்கரபலா தீரிபலா ஹௌஷிகரபலபாரா நீக்க ரெந்தரபகஷிக ரீபலோதுரபஷகரபலபா. ஆண்டவரே உம்முடைய பலன் ஆண்டவரே உம்முடைய பலன் இந்த பிள்ளை மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபை முழுவதும் நிரப்பட்டும். அப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆண்டவரே கீபோர்டை வாசிக்கிற மகன் நம்முடைய கரத்தில் தரும் ஆண்டவரே. ஆண்டவரே சவுண்ட் சிஸ்டம் நம்முடைய கருத்தில் தரும், கொயர் நம்முடைய கருத்தில் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே அப்ப காணிக்க பகுதி நம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆளுகை செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்க்குற நீர் மகிமைப்பட போறக்கா நன்றி. மீதிய நேரத்தை நம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் குமாரன் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். முதலாவது பாடலாக உன்னதத்தின் தூதர்களை ஒன்றாய் கூடுங்கள், மன்னன் இயேசு நாதருக்கே வன்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜான் இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சிமை விளங்க, அவர் திருநாமமே விளங்க என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும்.
அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவ ராஜரிவரை மாமுடி சூடுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கே வான்முடி சூடுங்கள். ராஜாதி ராஜனே ராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நாள் இந்த நாட்கள் முழுவதும், இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுதுமாய் நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக தோஹா தேசத்திலே நாம் அறிமுகமான அருமையான பாஸ்டர் கிப்சன் துரை அவர்கள் தோஹா தேசத்திலே அநேக சபையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி வருகிறார். நம்முடைய சபைக்கும் இந்த நாளிலே ஆராதனை நடத்தும்படியாகவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்ரோய் தமிழ் சபையின் சார்பாக உற்சாகமாக அருமையான பாஸ்டரை கரங்களை தட்டி வரவேற்போம். Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். நாம் எழுந்து நின்று நாம் தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோம். நாம் ஆராதனையிலே சிறு நேரம் ஆராதித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அருமையான இந்த கடைசி மாதத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பண்டிகை நாட்களுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் உள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நீர் காத்து ஆண்டவரே, இம்மட்டும் நீர் அழகாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய கையில் ஏந்தி ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நன்மை ஆண்டாய் ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளை நாங்கள் புசிக்கும்படியாய் ருசிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு நல்லது நல்லது என்று செய்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என்
வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். பாடுமா? ஆராதனை 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 அன்பரே. கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் உந்தன் செயலாக மாற வேண்டும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக என் இதய என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று. வாய்களை திறந்து நோக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. வாய்களை திறந்து சொல்லுவோம், அன்பர் அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வாய்களை திறந்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வாய்களை திறந்து உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பாடுங்க பாப்போம். யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுவோம். இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உற்சாகமாய் உங்க நாமம் உயரணும், இன்னும்
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் அசைவதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே ஹல்லேலூயா. வாய்களை திறந்து பாடுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்னும் மேன்மை, இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பாடுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு எல்லாரும் சேர்ந்து உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும். வாயில திறந்து பாடுவோம். ஓ பெருங்காற்றும் அடங்கி போகும், வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே. எல்லாரும் ஒருமிச்சு ஓ ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஓ ஷெதரனாபா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை, சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. கைகளை உயர்த்தி பாடுமா? இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஒரு விஷயம் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஓ கைகளை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு விஷயம், உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா.
வாய்களை திறந்து உங்க நாமம் உங்க நாமம் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் போது ஒரு சேதங்களும் எங்களை அணுகாது தகப்பனே. ஒரு சேதங்களும் எங்களை அணுகாது தகப்பனே. ஒரு சேதங்களும் எங்களை அணுகாது தகப்பனே. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய வீட்டிலே நான் தங்கி இருப்பேன், தேவனுடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல். வாய்களை திறந்து பாடுமா. சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பூத்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பூத்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும். வாகனத்திலிருந்து பாடுமா. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. Come on, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை.
ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனையிலே வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான கிருபையை எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நன்மை நாளுகளை முடிசூட்டி எங்களுடைய உயிரோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஆண்டவரே கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே 1000 கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு மட்டும் நீர் கூட வந்து உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர்த்தாமே வார்த்தையை நேரத்தில் என்று நீர் வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையானது மக்களுடைய மனதிலே ஆண்டவரே துல்லியமான விதையாய் விழுந்து இந்த சபை வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைகள் உமக்கென்று வாழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபை நீர் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றிலும் மேன்மையான கரம் இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவன் நல்லவர், ஆமென். உங்களுக்கு ஒன்று ஒரு விசேஷித்த ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். பாடிவிட்டு நாம் வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினீர். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் ஹரியனை கொடுத்து என்னை அரசனாக்கினீர். நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன்? எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. ஹல்லேலூயா. அருமையான எல்ரோய் சபையில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே, தோஹா மக்கள்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பீங்களோ? தேவன் நல்லவர், ஆமென். இதோடைய இந்த லோ பேஸ் மட்டும் கட் பண்ணிடலாம்.
தேவன் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் மிகவும் மிகவும் நல்லவர் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். யோசித்து பாருங்க, கிறிஸ்து இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எத்தனையோ பேரை நம்பி நம்ம ஏமாந்து போயிருப்போம். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த தேசத்திலே அருமையாக ஒரு சபையிலே வாழ்ந்து நாம் சுகித்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் இந்த தேசத்திலே அழகாய் தேவனுடைய நாமத்தை போற்றும் மனதிற்கு தேவன் நம்மை வளர்த்திருக்கிறார். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனுடைய அன்பும் தேவனுடைய தயவும். ஆமென். தேவனுடைய தயவு இருக்கிற மனுஷர்கள் ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது. இது கொஞ்சம் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிடலாம். தேவனுடைய தயவு இருக்கிற மனுஷர்கள் ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பென்டாட்டுக் என்று சொல்வார்கள். முதல் 5 ஆகமங்களை பென்டாட்டுக் என்று சொல்வார்கள். அதிலே முதலாவது ஆகமம் ஆதி ஆகமம். கண்டிப்பாக எல்லாரும் ஆதி ஆகமத்தை ஒரு தடவையாக வாசிச்சிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? எல்லாரும் ஆமென் சொல்கிறீங்க. வருஷத்துடைய ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுப்போம். இந்த வருஷம் எப்படியாச்சும் நம்ம பைபிள் என்ன பண்ணோம், முழுசாக படித்து முடிச்சிடணும். அதில் எப்படியோ முதல் 50 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று தொடர்றதுனா இன்னும் மத்தேயுவிலேருந்து ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிப்பீங்க. ரைட்? இப்போ கண்டிப்பாக எல்லோரும் ஆதியாகமத்தை எடுத்துருக்கீங்க. புதிய ஏற்பாட்டில் தயவுசெய்து திடீராதீங்க. 37ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசிப்போம். தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடே இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நாம் தொடர்ந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அதே வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அதிகமாய் அறிவித்தான். அது நிமித்தம் அவன் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். திரும்பி வாசிப்போம். கடைசி இந்த எழுத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். சாதாரணமாக ஒரு மனுஷன் என்றைக்குமே பகைக்கப்படுவது கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஜால்ரா வாசிப்பவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட ஆமேன் போடுறவங்கள, நம்ம கூட கை தட்டுறவங்கள, நமக்கு நேராய் பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு தனி மரியாதையோ தனி அட்டென்ஷன் கிடைக்கிறதோ, தனியாக அவருக்கு மாத்திரம் ஒரு 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 ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும் பொழுது அது என்னவா தோன்றுதுன்னா, சில நேரத்தில் நமக்கு அது சாதாரணமாக மனுஷர்களுக்கு எப்படி இவருக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் அட்டென்ஷன், எப்படி இவர் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சர்வீஸில் எப்படி ஷைன் ஆகுறாரு அப்படின்ற போது பெரும்பாலான மனிதர்களுக்கு சாதாரணமாக வருவது என்னது? பொறாமை. பாருங்க, யோசேப்பிற்கு அவன் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 17 வயது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய அழைப்பு அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் முதலாவதாக தன் சொந்த குடும்பத்தினாலே என்ன பண்ணப்படுகிறான்? பகைக்கப்படுகிறான். இன்றைக்கு நாம் படிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய தயவு. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய தயவுல விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு தேவனுடைய தயவு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் தேவனுடைய தயவுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய தயவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்போ நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, பிறர் நம்மளை பகைக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென்.
நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக முறை நாம் ஒரு காரியத்திலே நடந்து கொண்டிருப்போம், எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கோம். ஒரு பாதையில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் வர்ற ரொம்ப சுமூகமாக போகுது. உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வருமா வராதா? என்னடா எல்லாமே கரெக்டாக போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை என்ன பண்ணும், டக்குன்னு வாழ்க்கையில் வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திப்பவர்களுக்கு நான் அதிகமாக சொல்வது என்ன, நீங்கள் தேவனுடைய தயவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எந்த ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அந்த மனுஷன்தான் தேவனால் அதிகமாய் தன்னுடைய தயவை பெற்றிருக்கிறார் என்று தேவனே சொல்லுகிறார். ஆமென். யோசேப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளே தன்னுடைய தரிசனங்கள் தான். தரிசனம் பெற்றவன் இன்றைக்குமே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே இடத்துல உட்காருவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பக்கத்தில் கை குலுக்கி கேளுங்க, தரிசனம் பெற்றிருக்கிறீங்களா? தரிசனம் பெற்றிருக்கிறீங்களா? தரிசனம் பெற்றவர்கள் வாழ்க்கையில ஒரே இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவர்களை சுற்றி ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒரே இடத்துல இல்லாமல் அவர்கள் தேவனுக்காய் தங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றும்படி அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தான். எல்லாவற்றிலேயும் அவன் எதற்காக பகைக்கப்பட்டான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவனுக்குள் தேவன் கொடுத்த தரிசனத்திற்காக பகைக்கப்பட்டான். சில நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டும், பிரச்சனைகள் சவால்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? am I in the right path? நீங்கள் சரியான வழியில தான் செல்றீங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பிரச்சனைகளும் சவால்களும் உங்களை நோக்கி வருவது தான். ஆமென். எல்லாம் சுமூகமாக போச்சுன்னா உங்கள் கூட நடக்கிறது பிசாசா இல்லை ஆண்டவரா நீங்களே சோதிச்சு பார்க்கணும். ஒரு அருமையான எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார், எல்லாம் சுமூகமாய் முடித்து விட்டால் உன்னுடைய அழைப்பிற்கு என்ன உறுதி? What is the confirmation for your call if everything is going subtle and easy? நாம் தேவனுடைய அழைப்பிலேயும் நாம் தேவனுடைய தயவிலேயும் நடக்க வேண்டும், நடக்கிறோம் என்றதற்கு அர்த்தம் என்ன? சவால்களும் பிரச்சனைகளும் நம்மை நோக்கி வருவதுதான். கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்றைக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதுன்னு சொல்ற பிரசங்கியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிறிஸ்து நமக்கு போதிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னை நேசிக்கிறவன் என்னிலும் அதிகமான காரியங்களை செய்வான். கிறிஸ்து இயேசுவை விட அதிகமாய் காரியங்களை செய்யும் பொழுது அவர் சந்தித்த பிரச்சனைகளை விட இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமாய் பிரச்சனைகளை சந்திப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனைகளும் சவால்களும் நம்மை நேரில் சந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய அழைப்பும் நம்ம மேல் வைத்த தரிசனமும் தயவும் உறுதியாகிறது. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? ஆமென். இப்போ முதலாவது காரியம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் பாருங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்திலே அவனும் சாதாரணமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ அதை தன்னுடைய 11 அண்ணன் தம்பிக்கிட்டையும் தன்னுடைய சொந்த தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் அறிவித்த போது பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே துவங்க ஆரம்பித்தது. ஆமென். ஆமென். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நம்ம சேர்ந்து வாசிப்போம். 3வது வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்புவித்தான். பாருங்க, எல்லாருக்கும் நமக்கு யோசேப்புடைய கதை தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் தயவை பெற்றிருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அவனுக்கு நேரிட தொடங்கினது எப்போ அப்படின்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கிட்ட போய் தன்னுடைய தரிசனத்தையும் கனவையும் சொல்கிறான்.
பிரச்சனைகள் ஆரம்பித்த பொழுது தன்னுடைய அனைத்து சகோதரர்களும் குடும்பங்களும் என்ன பண்ணாங்கன்னா, தன்னை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. பாருங்க, தரிசனமும் அழைப்பும் இருக்கிற மனுஷர்கள் என்றைக்குமே மனுஷரால் பகைக்கப்படுகிறார்கள். அதான் நான் முதல் விஷயமா சொன்னேன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று எஜமான் கண்டான். முதலாவது காரியம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் காரிய சித்தி உள்ளவராய் உங்களை மாற்றுவார். ஆமென். நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, தேவனுடைய தயவு மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய அழைப்பு மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அல்ல, தேவன் கொடுக்கிற தரிசனங்கள் மாத்திரம் முக்கியம் கிடையாது, நம்ம கூட அந்த தரிசனத்தில் யார் நிற்கிறார் என்பது நமக்கு முக்கியம். ஆமென். தரிசனம் இல்லாதவர்களும் அநேக சாதனைகளை சாதிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா இல்லையா? உலகத்தில் அநேக ஜனங்கள் அநேக சாதனைகளை சாதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். Amen. What makes the difference between a successful man and a favored man is that with a favored man, God himself is accompanying in everything that he does. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனை வைத்து ஏன் நாம் துவங்குகிறோம்? ஒரு வீடு கட்டுறோமோ அதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம். ஒரு புது வீட்டுக்குள்ள நுழையிறோமா, ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். எதற்காக நற்காரியங்களை ஊழியக்காரரை வைத்தோ தேவனை வைத்து நாம் எதற்காக துவங்குகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை வைத்து துவங்குகிறவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும். தேவனை வைத்து முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் பரிமாணங்கள் எல்லாவற்றிலையும் தேவனை முதன்மைப்படுத்துகிற குடும்பங்கள் செழிக்கும். அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன் சொல்றோம்னா, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக பகைக்கப்பட்ட பொழுது யாரும் அவனோடு கூட நிற்கவில்லை. மனிதர்கள் நிற்கவில்லை, அரசாங்கம் அவனோடு கூட நிற்கவில்லை, அவனை ஞாபகம் வைத்துக் கொள்வேன் என்று சொன்ன நபர்கள் அவனை ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அவனோடு கரிசனையாய் இருந்தார். தேவன் அவன் மேல் தயவு வைத்திருந்தார். தேவன் மாத்திரமே யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்தார். யோசித்து பாருங்க ஜனங்களே, தரிசனங்கள் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், ஆனால் யார் நம்மளோடு நிற்க போகிறது? யோசேப்பு கூட தேவனுடைய தயவு இருந்தது. அதற்கு மேலே தேவன் அவனோடு கூட இருந்தார். When God's favor is important, morely God is important. That's why we have the favor. காஃபி தூள் இல்லாமல் காஃபி போட முடியுமா? காஃபி தூள் இல்லாமல் காஃபி போட முடியுமா? இல்லை. மெயின் இன்கிரீடியன்ட் என்ன? காஃபி தூள். யோசித்து பாருங்க, தேவன் இல்லாமல் தேவனுடைய தயவை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியாது. அப்போ முதலாவது காரியம், இந்த தேசத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனிஷியேட் பண்ணும்போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்க வேண்டாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மேலே உட்காந்துருக்கவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்க முடியாது. துவங்கினால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சாபமாய் மாறிவிடுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஈசாக்கு. சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு. ஆனால் அவசரத்தின் மூலமாகவும் தேவனுடைய தயவில்லாமல் துவங்கின ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனை என்ன பண்ணுது? வந்து முடியுது. அவசரத்தினால் பெற்றெடுத்த இஸ்மாயில் இன்றைக்கு வரைக்கும் ஈசாக்கினுடைய குதிகாலை என்ன பண்றான்? பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசி அதில் இல்லைன்னா நமக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்காது. தேவன் இல்லாத ஏதேன் தோட்டத்தை நினைச்சு பாருங்க.
தேவனுடைய பிரசனம் தான் ஏதேன் தோட்டத்தை ஏதேனாக மாற்றினது. என்றைக்குமே தேவனுடைய பிரசனம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். முதலாவது காரியம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள யார் இருந்தது? கர்த்தர் இருந்தபடியான அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தியான எக்ஸலன்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ். நீங்கள் எதை செய்தாலுமே நீங்கள் செழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும்? கர்த்தர் இருக்க வேண்டும். Dear children of God in Qatar, I want to give you one thing honestly from my heart. Always place God in first. தேவனுடைய கிருபையையும் தேவனை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக தேடுங்கள். மீதி எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ராஜ்யத்தினுடைய பங்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமாய் கூட கொடுக்கப்படும். கிறிஸ்து இயேசுவும் அதான் போதித்தார். முதலாவதாக கிறிஸ்து இயேசு ஜான் த பேப்டிஸ்ட்க்கு அப்புறம் வராரு. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. The kingdom of heaven is at your hand. அப்ப யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் பிரசங்கம் ஒண்ணுதான். ஆனா அதை ஸ்தாபித்த பல நபர்கள் என்ன சொல்றாங்க? தேவனை முதலாவது வைக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு காரிய சித்தியாய் முடிய செய்வார். ஆமென், ஆமென். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தில் நாம் இன்னும் அதிகமாக நிற்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இரண்டாவது காரியம் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் மாத்திரமே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். பக்கத்தில் கை குலுக்கி சொல்றீங்களா? இட் இஸ் ஒன்லி காட். இட் இஸ் ஒன்லி காட் ஹூ டஸ் திங்ஸ் ஃபார் யூ. ஆமென். பாருங்க, நம்ம மாம்சத்தில் நம்மளுடைய ஆவி மூலமாக நம்மளுடைய சரீரத்தின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் தேவனை ஒரு மனிதன் சார்ந்து கொள்வானானால் அவனுடைய மகிமை அப்படியே முற்றிலுமாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பாருங்க, சில நேரத்தில் நமக்கு மேலே வைத்திருக்கிற தரிசனம் எதற்காக? ஐயோ, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய மனதினாலேயோ சாதாரண ஒரு மனுஷனுடைய மூளையினாலேயோ செய்யக்கூடாததுக்கு காரணம் என்னன்னா, நாம் எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று. ஆமென். தேவ அழைப்பை மனுஷனால் செய்ய முடியுமா? ஏன்? அவருடைய சிருஷ்டிப்பே அந்த மாதிரி தான். எல்லாவற்றிலையும் கர்த்தரை சார்ந்து மனுஷர்கள் வாழ வேண்டும். The total dependence of God is the most important thing that a person can follow in his life. கர்த்தர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. ஏனால் கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், இட்ஸ் நம்ம தான் இந்த குடும்பத்தை தாங்குகிறோம், நம்ம தான் இந்த படிப்பை படிச்சிருக்கிறோம், நம்ம மூளையினால தான் இங்கே தேசத்துக்கு வந்திருக்கிறோம், இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சுபாவங்கள்னால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறோம். கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இல்லாத குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அநேக முறைகள் கிறிஸ்தவத்தினுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் என்கிற ஷாலோம் நிலவுகிறது. எப்படி? a peace beneath all the understanding. ஏனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செல்லுகிறார். பாருங்க, அருமையான ஓரல் ராபர்ட்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். ஜான் மில்லரை பற்றி உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இப்பேற்பட்ட மிஷனரிகள் ஆதி முதல் அந்த வரைக்கும் கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள். ஜான் மில்லரை பற்றி அருமையான ஒரு உங்களுக்கு சாட்சியை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு பிரதான யூகே என்கிற தேசத்திலே ஒரு பிரதான ஆர்ஃபனேஜ் ஒன்றை கட்டி வசித்தாராம். இந்த ஆர்ஃபனேஜில் அநேக குழந்தைகள் என்ன பண்ணாங்களா இருந்தாங்க. முதலாவது 5 குழந்தைங்களாக இருந்தாங்க, 10 குழந்தைங்களாக இருந்தாங்க, அப்புறம் 15 குழந்தைங்களாக மாறுறாங்க. ஒரு நாள் 60 குழந்தைங்களா ஆயிட்டாங்க. 5 குழந்தைங்களாக இருக்கும்போது அவரும் அவருடைய மனைவி சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு இட வசதி கிடையாது. அந்த யூகே கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சான், இந்த பிள்ளைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளை எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் என்ன பண்ணணும், விட்டுறணும். இல்லைனா அவங்கள வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அப்படி மீறி வச்சுருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதோடைய பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும், பல மடங்கு இருக்க வேண்டும்.
ஸோ இந்த 60 பிள்ளைகளுக்குமே இவங்களால சாப்பாடும் கொடுக்க முடியல, அவங்களுக்கு போதிய தங்குற வசதியும் கிடையாது. ஒரு நாள் இவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய அந்த ஹாஸ்டலில் ஒரு அம்மா வார்டனாக போட்டு வச்சுருந்தாங்க, அந்த ஆர்ஃபனேஜில். அந்த அம்மா வந்து ஜான் முல்லர் ஐயாவுடைய வீட்டுடைய கதவை தட்டி சொல்லுது, ஐயா இன்றைக்கி ஆர்ஃபனேஜில் எந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடே கிடையாது, காலையில் உணவும் முடிஞ்சு போயிடுச்சு, பாலும் இல்லை, ப்ரெட்டும் கிடையாது, எந்த ஒரு உணர்வும் நம்ம பகிர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஜான் முல்லருக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ காலையில் வந்தாராம், எல்லா பிள்ளைகளும் வரிசையாக தட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சான். ஜான் முல்லர் சொன்னாலும், அருமையான பிள்ளைகளே வாங்க வந்து மேஜையில் உட்காருங்க, உங்களோட தட்டுகளை வைங்க பார்ப்போம் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார், ஆண்டவரே இந்த காலை வேலை உணவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி? எம்டி தட்டை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாரா, ஆண்டவரே இந்த காலை வேலை உணவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இதை உண்டு உமக்காக வாழ கிருபை செய்யுங்க, நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் போஷிப்பாளர், இந்த பிள்ளைகளுக்கு நீர் போஷிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஆமேன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு ஆள் வந்து கதவை தட்டினாராம், ஆர்ஃபனேஜுடைய கதவை. ஐயா, நான் இந்த மலையுடைய உச்சிக்கு நான் செல்ல வேண்டும், இந்த மலையுடைய உச்சிக்கு இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இந்த மில்க் வேன் எடுத்துகிட்டு போகணும், ஆனால் என்னுடைய மில்க் வேனுடைய இந்த வீல் அச்சு உடஞ்சி போச்சு, அதனால் மலை வரைக்கும் ஏற முடியாது, என்கிட்ட மொத்தம் 50 லிட்டர் பால் இருக்குது, இந்த பால் எல்லாவற்றையும் நான் இங்கேயே வச்சுருந்தேன்னா அப்படியே வேஸ்ட் ஆயிரும், இந்த பால் கூட சேர்ந்து அநேக ப்ரெட்டும் நான் விற்பேன், அந்த ப்ரெட்டும் எனக்கு இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடும், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் இது எல்லாத்தையும் எங்கேயா கொடுத்தாகணும், நீங்கள் அநாத பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஆசிரமத்தில் வந்து கொடுத்துட்டு போகலான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டி கொடுத்துட்டு போனானா. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை போஷிப்பவர் கர்த்தர். நாம் அனுதினமும் கர்த்தருடைய தயவினாலே வாழ்கிறோம். கர்த்தர் இல்லாமல் ஒரு மனுஷன் போஷிக்கப்படுவது கிடையாது. கர்த்தரே நம்மை உருவாக்கினார். தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாக நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் இன்னார் இப்பேற்பட்ட தேவைக்குள்ள சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே என்ன பண்றார்? முடிவும் செய்கிறார். We are all predestined towards the providence, the provision and godly destined will. தேவனுடைய சித்தம் என்னதென்று தேவன் நம்மை குறித்து முன்னதாக என்ன பண்றார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் எல்லாவற்றிலையும் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வாரானால் நாம் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது தான் அநேக நேரத்தில் நாம் கவலைப்படுவோம். ஆண்டவரே, நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறேன், ஆண்டவரே அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன். அதெல்லாம் பரமண்டத்தில் ஜபத்தில் ஒரு அருமையான வரி இருக்குது. இன்றைய அப்பத்தை எங்களுக்கு நீர் தாரும். யார் தாரும்? நீர் எங்களுக்கு தாரும். Provide us today's bread for us. அன்றன்றைக்குள்ள தேவைக்காக நாம் தேவனை சார்ந்து இருப்போமானால் தேவனால் போஷிக்கப்படுவோம். ஆமென், ஆமென். சேர்த்து வைக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நாம் சேர்த்தாமல் தேவனை நோக்கி யோசிக்கும் பொழுது, தேவனை சார்ந்து வாழும்போது அனுதினமும் மக்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் அதான் சொன்னார், நாளைய தினத்திற்குரிய தேவையை நான் சந்திப்பேன், நாளைய காரியத்திற்குரிய காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், 2026 திட்டங்களும் அதை செயல்படுத்தி மகிழ்வரும் யார்? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருக்கீங்களே, தூக்கம் வருதா எல்லாத்துக்கும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே என்னுடைய தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய தயவு என்னோடு கூட இருக்கிறது. பாருங்க, யோசேப்பு செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனுக்காக காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். மனிதர்கள் குழியில் தூக்கி போட்டு மேலே வருவது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய தயவு அவனோடு கூட இருந்தது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தபடியால் அவன் அரியணைக்குள்ளே அமர்த்தப்பட்டான். ஆமென். சில நேரத்தில் இந்த அரியணைக்கு போன சில ஆட்கள் நம்மளை மறந்துடுவாங்க.
பாருங்க, ஜெயிலில் 2 நபர்களுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான், சொப்பனங்களை விலக்கி சொல்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறான், உன்னைக்கு என்றைக்காவது ஒரு நாள் உன்னை என்ன பண்ணுறேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆனால் அவன் அரியணைக்கு போய் சேரும்போது அவன் என்ன பண்ணலாம், யோசேப்பை ஞாபகம் வைக்கவில்லை, நினைவு கூறவில்லை. ஆனால் கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தை விலக்கி கூறபடி கர்த்தரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுகிறார். அப்பொழுதுதான் யோசேப்பினுடைய நினைவு என்ன பண்ணுது, அவனுக்கு திரும்புகிறது. யோசித்து பாருங்க, மனுஷர்களை உங்களை நினைத்திருக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். ஆனால் மனுஷர்கள் உங்களை நினைவு கூற வேண்டாம். யோசித்து பாருங்க, அநேக நேரத்தில் நமக்கு மனுஷ தயவு தேவைப்படுது. ஆனால் நமக்கு தெரியல, கர்த்தருடைய தயவு இருந்தால் மாத்திரமே மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைப்பது லேசு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் அதிக நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறான். எப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது அவனை குறித்த ஆட்கள் என்ன பண்றாங்க, நற்சாட்சிகள் பகர்கிறாங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் 21, 22. கர்த்தர் யோசேப்போடு இருந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யார் யோசேப்போடு கூட இருந்தார்? கர்த்தர். இப்ப பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கும்போது அடுத்த வசனத்தில் அவனுக்கு என்ன நிகழுதுன்னு, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23ஆவது வசனம் திரும்பவும் வாசிக்கலாம். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதர் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. ஆமென். என்னைக்காச்சும் உங்களை கர்த்தாரில் ஒரு பெரிய அதிபதி ஆக்கிட்டு நீ என்ன வேணா செய், உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா யாருக்காச்சும்? ஆனால் யோசித்து பாருங்க, சிறையிலே தள்ளப்பட்ட யோசேப்பிற்கு ஒரு தயவு கிடைக்கிறது. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குறவன் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தரால் நம்பப்படுகிற மனுஷன் மற்றவனோட நம்பிக்கை இழந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கரெக்டா இல்லையா? நாம் எல்லாரும் ஒரு நாள் பாஸ்டருக்கு இல்லை, சக மனுஷர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்தபடியினாலும், கர்த்தர் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் யாரும் உங்களை குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாமல் போகும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தரை முதன்மையாக வைத்து செய்வீர்களானால், நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது கர்த்தரை உங்கள் வசம் வைத்து செய்வீர்களானால், கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்குமானால், கர்த்தர் உங்களோடு இருக்கும்படியினால், கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறபடியினால் நீங்கள் செய்கிற யாவற்றிலும் தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படும் பொழுது மனுஷர்களும் அதனோடு கூட சேர்ந்து மகிமைப்படுவார்கள். ஆமென். பாருங்க, என்றைக்குமே முதலாவது காரியம் நான் என்ன சொன்னேன், முதலாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தயவும் உங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பும் இருப்பதற்கான உறுதி என்ன? பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை தேடி வருவது. இரண்டாவது காரியம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஆமென். மூன்றாவது காரியம் என்ன சொன்ன? கர்த்தரே காரியங்களை உங்களுக்கு என்று வாய்க்க பண்ணுகிறார். உங்களுடைய கிருபையோ உங்களுடைய தாளந்தோ உங்களுடைய மகிமையோ அல்ல, தேவனுடைய மகிமை கேட்டும்படி தேவனுடைய அரியணையிலிருந்து அவருடைய மகிமை உங்களை நோக்கி புறப்படும்படி கர்த்தரே உங்களுக்கென்று காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கடைசியாக நான் சொல்கிற காரியம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்திலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென்.
41 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, சொல்லுங்க பாப்போம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமென். யோசேப்பு பெரிய அரியணையில் போய் உட்காந்துருக்கான். எங்க? குழியிலிருந்து மேலே போய் ராஜாவினுடைய கூடிய உட்காரக்கூடிய ஒரு ஸ்தலத்தை இப்பொழுது பெற்றிருக்கிறான். அவன் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? உன்னுடைய சொப்பனத்தை நான் கரெக்டாக விளக்கி சொல்லுவேன், எல்லாத்தையும் என்ன பண்ணு என்கிட்ட சொல்லு. ஆனால் அங்கேயும் அவன் தொடங்கும் பொழுது, ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது என்ன சொல்றான்? நான் அல்ல, தேவனே. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமென். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, யோசேப்பினுடைய உண்மை தன்மை தெரிகிறது. ஆமென். கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னுடையது அல்ல, தேவனுடையது என்று எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட குடும்பம் என்னுடையதல்ல, தேவனுடையது என்று எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ, தன்னுடைய குடும்பத்தை சீராக நடத்துவான், தன்னுடைய ஊழியத்தை சீராக செய்வான். ஏன்னால் கொடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு நாள் திரும்பவும் வருவார். உங்களிடத்தில் ஒப்புவித்த காரியங்களை ஒரு நாள் திரும்பவும் நாம் தேவனுடைய கையில் ஒப்புவிக்க வேண்டிய நேரம் வரும். நீங்கள் எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தீர்களானால் அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். காரியங்கள் நம்முடைய கையிலே கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. தேவனுக்கேற்ற கனத்தையும் மகிமையும் நாம் தேவனுக்கென்று மீண்டும் கொடுப்போமானால் தேவன் உங்களை அதிக மகிமையிலே வைப்பார். என்றைக்குமே கொடுத்ததை மீண்டும் கொடுப்பவர் தேவன் அல்ல, கொடுத்ததை பல மடங்காக உயர்த்தி காண்பித்து உங்களுக்கு மீண்டும் கொடுப்பவர் தான் தேவன். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். 17 வயது சிறுவனாக இருந்த பொழுது கர்த்தர் யோசேப்பின் மேல் தரிசனம் வைத்தார், அவனை தெரிந்து கொண்டார். அவனை அரியணையில் அமர்த்திய போதும் யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். தயவினால் மேலே போனவங்க என்றைக்குமே கர்த்தருக்காக தன்னுடைய மகிமையை செலுத்துகிறார்கள். நம்ம எல்லாரும் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தோம், எப்படி இந்த நிலைமையில் இருக்கோம், இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போமானால் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹானர் அண்ட் க்ளோரி பிலாங்ஸ் டு காட். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய தயவையும் ஒரு மனுஷனும் ஒரு நாளும் திருட முடியாது, வாங்கவும் முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாடலை யார் தருகிறார்? கர்த்தர் தருகிறார். ஒரு பிரசங்கத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை யாருடையது? துதி கன மகிமை எல்லாமே தேவனுடையது. நமக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார்ன்றதுக்கு அந்த மகிமை அல்ல, தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். பாருங்க, த பிளெமிஷ்லெஸ் lamb என்று சொல்லுவாங்க. வர்ஷிப் இஸ் காஸ்ட்லி. ஆராதனை என்பது மிகவும் ஒரு காஸ்ட்லி என்று சொல்கிறதுக்கு தமிழ் வேர்டு என்ன தெரியல, மிகவும் விலை மதிப்பற்றது. ஏன் அப்படின்னா, நமக்கென்று ஒரு 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 மெய்ப்பன், நமக்கென்ற ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடாக மாறி நமக்கு உண்பதாக ஒரு குறையும் இல்லாமல் ஒரு கரையும் இல்லாமல் நமக்காக பிளக்கப்பட்டார். பலிபீடத்தின் மீது வைத்து இரண்டாக என்ன பண்ணார்? பிளக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, இதை உங்களுடைய குடும்பத்திற்கு செய்தபடியாக தான் இன்றைக்கு நம்ம சுகத்தோடு வாழ்கிறோம். இதை நாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து அனுபவித்தபடியாக தான் இன்றைக்கி கட்டார் தேசத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் அனுபவித்தபடியால் தான் இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து சுகத்திலும் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமாக நீடித்து வாழ்கிறாங்க. யோசித்து பாருங்கள், வியாதியில் அநேக வருஷம் வாழ முடியுமா? தேவன் ஒருவர் நமக்கென்று இந்த காரியங்களை செய்தபடியால் இன்றைக்கு நாம் எல்லாரும் சுகமாக இருக்கிறோம். ஆமேன். அப்போது இப்போ சொல்லுங்கள், மகிமை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமேன். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக நான் சொல்கிற காரியம் என்ன? தன்னுடைய அழைப்பிலே உறுதியாக இருந்து கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு கொடுத்தான். தேவனுடைய மகிமை தேவனுக்கென்று நீங்கள் கொடுப்பீர்களானால் தேவன் உங்களை அப்படியே தாழ்மையிலிருந்து கொண்டு போய் உச்சிதத்தில் வச்சு அழகு பார்ப்பார். ஆமேன். அங்கே போய் கூட நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் உச்சரிப்பீர்களானால் அதில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். இன்னும் அதிகமான உயர்வுக்கு தேவன் இந்த சபையை கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நான் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஏல்ரோய் சபை ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவரால் கர்த்தருடைய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பாயிற்று. கர்த்தர் யோசேப்பினுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் என்று கர்த்தரே எழுதி இருக்கிறார். ஆண்டவரே, அதே வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிறோம். கர்த்தரே இந்த ஜனங்களோடு கூட நீங்கள் இருங்க. 2025 மாத்திரம் அல்ல, 2026 மாத்திரம் கிடையாது. வருகிற வருஷங்கள் முழுவதும், வருகிற தலைமுறைகள் முழுவதும் தேவன் நீர் அவர்களோடு இருந்து செழிக்க செய்வீர்களாக. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நாங்கள் உண்மை இழக்க மாட்டோம் தகப்பனே. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்கள் இழந்தாலும் தேவனே உம்முடைய தயவை மாத்திரம் நாங்கள் இழக்க மாட்டோம். நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் ஆண்டவரே நாங்கள் தேவ தயவை பெற்றவர்கள், மனுஷ தயவையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீங்களானால் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் துவங்கக்கூடாது. நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மகிமையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்குள்ளே சிறந்து விளங்குகிற ராஜா. அருமையான எல்ரோய் சபைக்காக, போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் செய்ய அந்த கடைசி மாதத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். வருகிற வருஷத்திலும் அதிகமான நன்மைகளை இந்த பிள்ளைகள் கண்டு புசிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் காணாத அபிஷேகம், இதுவரைக்கும் காணாத ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு உன்னதமான எக்ஸ்டென்ஷன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ருசிக்கும்படி நாங்கள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பேசுகிறோம் ராஜா. வருகிற வருஷங்களில் இன்னும் அதிகமான நன்மையின் செய்திகளை இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து கேள்விப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.